பாலிவுட் பாட்ஷா கிங் கான் என பல பெயர்களால் அழைக்கப்படுபவர் ஷாருக் கான். இந்திய சினிமாவின் முடிசூடா மன்னன் ஷாருக் கான் கௌரி கான் தம்பதிக்கு ஆரியன் கான் என்ற மகனும் சுஹானா கான் என்ற மகளும் உள்ளனர். ஷாருக் கானின் மகள் சுஹானா மும்பையில் உள்ள திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் ஆர்டிங்லி கல்லூரியில் உயர்கல்வியையும் நியூயார்க்கில் உள்ள கலைக்கல்லூரியில் நடிப்பு தொடர்பான படிப்பையும் முடித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸில் வெளியான தி ஆர்ச்சிஸ் படத்தின் மூலம் பாலிவுட்டில் நடிகையாக அறிமுகமானார் சுஹானா கான். OTTயை தொடர்ந்து தற்போது வெள்ளித்திரையில் அறிமுகமாக உள்ளார். தனது தந்தை ஷாருக் கானுடன் இணைந்து தி கிங் என்ற படத்தில் சுஹானா நடிக்க உள்ளார். மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஆக்ஷன் படமாக இந்த படம் உருவாக உள்ளது. 24 வயதில் சுஹானா திரைப்படத்துறையிலும் அதற்கு அப்பாலும் தனக்கென ஒரு பாதையை செதுக்கியுள்ளார். திரைப்படங்கள் மட்டும் இன்றி மேபிலைன் மற்றும் லக்ஸ் போன்ற விளம்பரங்களிலும் நடித்துள்ளார். இதன் மூலம் இளம் வயதிலேயே அதிக சொத்துக்களை குவித்துள்ளார். அவரின் சொத்து மதிப்பு 13 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. சுஹானா தனது தந்தையின் அடிச்சுவடிகளை பின்பற்றி ரியல் எஸ்டேட்டில் அதிக முதலீடு செய்துள்ளார். மும்பையின் அலிபாகில் உள்ள தால் கிராமத்தில் விவசாய நிலம் ஒன்றை 12 கோடியே 91 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அதில் 2218 சதுர அடியில் 3 வீடுகள் கொண்ட பண்ணை வீட்டை கட்டியிருக்கிறார். இதுதான் தற்போது அவரை சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறது. சுஹானா வாங்கிய 2 ஏக்கர் நிலமும் விவசாயத்திற்காக மாநில அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை விவசாயிகள் மட்டுமே வாங்கி விவசாயம் செய்ய முடியும். இந்த நிலத்தை சுஹானா 20 முதல் 22 கோடி ரூபாய் செலவு செய்து வாங்கியுள்ளார். அத்தோடு நிலத்தை வாங்கும்போது சுஹானா கான் தன்னை விவசாயி என்று கூறி ஆவணங்களை பதிவு செய்து விவசாய நிலத்தில் விவசாயம் செய்யாமல் பண்ணை வீடு கட்டியுள்ளார். இதனால் விவசாய நிலச்சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த விசாரணையின் இறுதியில்தான் நிலப்பதிவு அங்கீகரிக்கப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பது தெரிய வரும். ஷாருக் கான் குடும்பம் அலிபாகில் நிலம் வாங்கி சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை இல்லை. இதற்கு முன்பு 2018ஆம் ஆண்டு ஷாருக் கானின் பண்ணை வீட்டுக்கும் ஷாருக் கானின் கம்பெனிக்கும் உள்ள தொடர்பு குறித்து வருமான வரித்துறை ஏற்கனவே விசாரணை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் கடந்த 2021ஆம் ஆண்டு மும்பை கோவா செல்லும் சொகுசு கப்பலில் நடந்த பார்ட்டியில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த குற்றச்சாட்டில் ஆரியன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 13 கிராம் கொகைன், 21 கிராம் சரஸ், 22 MMDA மாத்திரைகள் மற்றும் 5 கிராம் MD உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தியது. ஆரியன் மீது போதைப் பொருள் கொள்முதல், உடைமை மற்றும் பயன்பாடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதன் பின்னர் நடைபெற்ற சட்ட போராட்டத்தில் ஆரியன் மீது குற்றம் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்போது ஷாருக் கானின் மகள் சுஹானா கான் நிலம் வாங்கியது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் இதுவும் ஷாருக் கானுக்கு தலைவலியை கொடுத்துள்ளது என்று பலரும் பேசி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.